மாஸ்டர் ஷெஃபோட ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைசி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சு இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபுட். ஃபுட் தான் ஹீரோ. நாங்க எல்லாருமே ஃபுட்டீஸ். As bachelors நீங்க என்னன்னா நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சாப்பிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் ஹெல்த். எதை சாப்பிட்டாலும் அளவை சாப்பிடுங்க. ஐ எம் சயின்டிஃபிக்கலி இன்வால்வ் வித் பிரியாணி. அதோட ஹிஸ்டரி, அதோட டேஸ்ட், அதோட வெரைட்டிஸ் எல்லாமே தெரியும் நினைக்கிறவங்க ஒண்ணுமே கத்துக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபேவரட்டா இருக்கிற ஒரே டிஷ். பாட்டோடையும் டச்ல இருக்கணும், பட் அந்த பாட்டை வந்து நான் உணவுலையும் இணைக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுக்கு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இது வந்து இங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமை என்னன்னா வந்து இந்த ஃபோக்கஸ் இப்போ தமிழ்நாட்டு மேல வந்து. வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏன்னா செஃப் தான் வந்து ஜென்ரலா எல்லாரையும் கேட்பாங்க. மாறுதலா நான் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சார் சாப்பிட்டேங்க சார். சூப்பர். ஆக்சுவலா இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இது என்னோட பர்த்டே அன்னைக்கே வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கு. தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். ஃபுட்டுக்கும் எனக்கும் ஒரு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்சதை போய் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஆள் தான் நான். ப்ளஸ் வந்து பிரியாணியோட அடிக்டும் கூட சார். ஐ எம் ஆல்சோ பிரியாணி மேன். உங்கள இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் செஃப் எப்படிப்பட்ட ஒரு ஷோவை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கீங்க சார்? மாஸ்டர் ஷெஃபோட ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைசி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சு இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபுட். ஸோ அந்த ஃபுட் தான் ஹீரோ. ஸோ அதில் வந்து எம்டி டிஷ்ஷஸ், என்ன குவிசின்ஸ், இது வந்து இங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமை என்னன்னா வந்து இந்த ஃபோக்கஸ் இப்போ தமிழ்நாட்டு மேல வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மைக்ரோ குவிசின்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நவைத்தி குவிசின் சொல்லிட்டு ஒரு மைக்ரோ குவிசின் இருக்கு. நவைத்தி குவிசின்னா என்ன, அதை பத்தியான நிறைய டிஷ்ஷஸ் அதெல்லாம் வந்து இந்த சீசன்ல வந்து நீங்க பார்க்கலாம். அது சொன்ன மாதிரி ஹைப்பர் லோக்கல் குவிசீன்ஸ் வந்து have been showcased in the show. So அது வந்து I'm very very excited for viewers to see that. சார் உங்களை வந்து சிங்கிங் செஃப்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி நடந்தது, என்ன மாதிரி விஷயம் அது? சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு உணவு சமையல் ரொம்ப ஒரு ஆர்வம். என்னோட கெரியர் ட்ரெஜெக்டரியில வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நான் சீரியஸா பாடிட்டே இருந்தேன். சினிமாலெல்லாம் கூட பாடியிருக்கேன், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் உணவா பாட்டா அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டத்தில் ஆப்வியஸ்லி ஐ சோஸ் ஃபுட். இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் தான். ஏன்னா எனக்கு வந்து டெஃபினட்டா உணவு மேல இருக்கிற உடன்பாடு பாட்டை விட ஜாஸ்தி. பட் அந்த உணவு, அந்த பாட்டோட ஒரு டச் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து உணவு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்லை டெமான்ஸ்ட்ரேஷனா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்கலாம், அதுல வந்து அந்த உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது கோவில் பிரசாதமா இருக்கலாம், இல்லாட்டா பழங்குடியினர் மக்கள் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸோட உணவா இருக்கலாம். இதை நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டும் போது அதுக்கு பின்னாடி கதை என்ன, அதோட வரலாறு என்ன, அது எப்படி உருவாச்சு, அந்த பர்டிகுலர் உணவு வந்து சங்ககால இலக்கியங்களோ இல்லாட்டா பாசுரங்கள்லயோ இல்ல கோவில் சிற்பத்திலேயோ எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஒரு போயிட்ரி, அந்த ஒரு கவிதையை வந்து அதை நான் பாட்டா டியூன் பண்ணி நான் பாடுவேன். இது எதுக்குன்னா அந்த உணவுக்கு பின்னாடி அந்த ஹிஸ்டரி இருக்குன்னு தெரிஞ்சா கூட அடுத்த வாட்டி அதை அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாட்டு, அந்த கதை, அந்த வரலாறு இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து என்னோட அந்த பாட்டோடையும் டச்சில் இருக்கணும், பட் அந்த பாட்டை வந்து நான் உணவுலையும் இணைக்கணும்ன்ற கொண்டு வரும்போதுதான் அந்த சிங்கிங் ஷெஃப்ன்ற ஒரு. பொதுவாகவே வந்து டிவியில ஒரு ஷோ வருதுன்னா வந்து கண்டிப்பா அதை மக்களை என்டர்டெயின் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து கேரண்டீடா இருக்கணும். ஸோ இந்த இதுல வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆட் பண்றோம் அப்படின்னா வந்து அது என்ன மாதிரி இருக்கு? என்டர்டெயின்மெண்ட்ன்றது வந்து நிறைய விதத்துல இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னியோட என்டர்டெயின்மெண்ட் வந்து அதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹார்ட் கோர் ஃபுட். எந்த விதமான ஒரு நுவான்ஸ் ஆடியன்ஸ், ஏன்னா இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் சோனி லிவ், விச் இஸ் an OTT பிளாட்ஃபார்ம். இதுல பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உணவை ரசிக்கிறவங்க. மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவை பார்க்கறவங்க அதை வெறித்தனமா பார்த்து அந்த இருக்கிற ரெசிபிஸை நான் அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் தான் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழுக்கும். பிகாஸ் அந்த உணவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது, அந்த உணவுக்கு பின்னாடி இந்த கதைகள் இருக்கு. முக்கியமா நம்மளோட ஹோம் ஷெஃப் அவங்க இதை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்கன்னா
each of them represent a background. So I think that is அந்த ஒரு meaningful experience தான் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா. சார் கம்மிங் டு பிரியாணி அடிக்ட் ஆயிட்டோம். நிறையா வெளியில வந்து சாப்பிட்றோம், மிட் நைட்ல சாப்பிட்றோம், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்றோம், வெளியே போனா சாப்பிட்றோம். இந்த மாதிரி பிரியாணி நிறைய பிரியாணியா போயிட்டு இருக்குங்க சார். அதனால வந்து வெயிட் போடுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க சார். அதெல்லாம் எப்படி 100% கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது இருக்கு? நீங்க இல்ல லைஃப்ல என்னன்னா அடிக்ஷன், அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. டோன்ட் பி அடிக்டட் டு எனிதிங். நான் இப்ப வந்து எனக்கு ஒரு பிரியாணிங்கிறது காரணம் என்னன்னா, ஐ எம் சயின்டிபிக்லி இன்வால்வ் வித் பிரியாணி. அதோட ஹிஸ்டரி, அதோட டேஸ்ட், அதோட வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு ஹிஸ்டாரிக்கலி, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஐ டோன்ட் ஈட் பிரியாணி எவ்ரி வீக். ஓகே, பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை, பிரியாணி வச்சா நான் சாப்பிடுவேன். பட் எல்லா பிரியாணியும் சாப்பிட மாட்டேங்க. அந்த பிரியாணி நான் தேடிட்டு போற பிரியாணி நான் சாப்பிடுவேன். பட் அதுக்காக பிரியாணிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, எதை சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்க. ஓகே, மாடரேஷன் இஸ் தி கீ டு குட் ஹெல்த். எதுவுமே அளவா சாப்பிட்ற வரைக்கும் அமிர்தம், அளவுக்கு மேல சாப்பிட்டா அதே விஷம். ஓகே, இப்ப நீங்க பிரியாணி அடிக்ட் சொல்றீங்கல்ல, ஐ எம் ஆல்சோ அடிக்டட். ஐ எம் நாட் அடிக்டட் டு ஈட்டிங் பிரியாணி, ஐ எம் அடிக்டட் டு லேர்னிங் அபவுட் பிரியாணி. ஸ்மால் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் ஹெல்த். நீங்க உங்க ஹெல்த்தை பார்க்கணும்னா அடிக்ஷன் கேன் பி எனிதிங். எந்த ஒரு விஷயத்துல நீங்க அடிக்ட் ஆனாலுமே அது பாசிட்டிவ்னு சொல்லவே முடியாது. ஓகே, அடிக்ஷன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு அடிக்ஷன். கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது அடிக்ஷன் கிடையாது. அண்ட் கரெக்டான ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த அடிக்ஷனை நீங்க தான் வந்து சால்வ் பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே சார், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் பத்தாது, சம் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸும் வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டா அந்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும்? உங்களுக்கு உங்களோட பாடியை பார்த்து do you want to make a change, do you want to see a healthier you? அதுக்காக வெயிட் லாஸ் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மசில் லாஸ் பண்ணியும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேட் லூஸ் பண்ணிட்டு ஷேப் பண்ணாங்கன்னா யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் 20% ஆஃப் வாட் யூ நீட் டு டூ. 80% டயட், 80% நீங்க சாப்பிட்றதான் வந்து உங்களுக்கு பாடி கன்வெர்ட் ஆகும். ஓகே, இது வந்து இன்னைக்கு நாளைக்கு இல்லை, ஒரு லாங் டிஸ்கஷன் வைக்கலாம். நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் நீங்க பார்த்து வந்து இதை புரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்லி என்னன்னா, there are 3 micronutrients: fat, protein, carbs. இதை வந்து எந்த அளவுக்கு யாரு என்ன சாப்பிட்டா வந்து அந்த உடம்புக்கு என்ன வரும்ங்கிறது ஒரு சயின்ஸே இருக்கு. அதை பார்த்து நீங்க வந்து டயட் 80%, 20% எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்தியா இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க வந்து ஒரு 8 மணி நேரம் நிக்கிறீங்க, முதுகு வலிக்கிறது, are you healthy? No. அதுல வந்து பொண்ணு பாக்குறாங்க, அதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும், not necessarily the right thing. Do you want to be healthy? அதை ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை கேட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தை பின்னாடி நம்ம தனியா உட்காந்து பேசுவோம். சார், உங்களோட இன்னொரு நேம் வந்து மேட் செஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்துருந்துருக்கோம். ரொம்பவே காமங்க. மேட் ஷெஃப்னா உடனே நீங்க வந்து அந்த வெறின்னு நினைக்காதீங்க. இல்ல, நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன், லைட்டா கோவப்படுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, ரொம்ப கோவப்படுவேன். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா வந்து கையில கிரிக்கெட் பேக்கெட் வச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, நல்ல வேலை இல்ல. பட் இல்லைங்க, தட் இஸ் நாட் த ரீசன் ஐம் கால்ட் மேட். ஐம் கால்ட் மேட் ஷெஃப். ஏன்னா வந்து ஐ எம் மேட் அபவுட் ஃபுட், ஐ எம் obsessed. அது வந்து ஒரு வேற எதுவுமே இல்லை உலகத்துல, வந்து வெறும் ஃபுட் தான். அந்த அளவுக்கு ஒரு வெறி. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாட்ச் ஸ்போர்ட்ஸ், ஐ டோன்ட் வாட்ச் டிவி, ஐ டோன்ட் வாட்ச் மூவிஸ், ஃபுட். ஸோ அந்த ஒரு ஒப்சஷன்னால வந்த பேர் மேட். ஓகே, பட் அதுக்காக உங்களை பார்த்து சடனாக சேர் விட்டு குதிச்சு உங்களை கடிச்சிடலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒன் பாட் டிஷ் அப்படிங்கிற மேல வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். ஆக்சுவலா நான் வந்து ஒன் பாட் டிஷ்னு ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டலாம் நான் சொல்றேன் சார், உங்களோட ஃபேவரட் ஆஃப் ஒன் பாட் டிஷ்னா நீங்க எதை சொல்றீங்க? பொங்கல். பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். எங்களுக்கு வந்து பேசிக்கா நான் வந்து கொங்கு சைடு, கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு இருக்கிறதுனால என்னோட ஃபேவரட்டா இருக்கிறது வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு சொல்லுவாங்க சார். அது வந்து என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் ஈஸியா வந்து பேச்சுலர்ஸ்னால வந்து குக் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஒன் பாட்ல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், கம்மியான இன்கிரீடியன்ஸோட நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னா வந்து எது சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? நம்ம 2 பேருக்கும் ஃபேவரட்டா இருக்கிற ஒரே டிஷ். தேங்க்யூ சார். அதையும் பேசுவேன். அதை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமா இருக்குங்க. அதாவது ஆஸ் பேச்சுலர்ஸ் நீங்க என்னன்னா, நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சாப்பிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கலாம். ஒண்ணுல நீங்க தாட் ப்ராசஸ் என்னன்னா, இருக்கிறது ஒரு பாத்திரம். என்ன பேச்சுலர் இருக்கச்சு எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் அண்ட் ஒரே ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அதுல வந்து ரைஸ் வடிச்சுட்டு, ரைஸ்ல எண்ணெய், அது மேல பொடி,
ஸோ ஒரு பொடி சாதம் கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி யூ கேன் பி வெரி இன்வென்டிவ். நீங்கள் வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம், அதில் வெஜிடபிள்ஸ் போடலாம். நீங்கள் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு அவியல் பண்ணிட்டு அந்த அவியல்லே வந்து நீங்கள் ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் இட்ஸ் ஸ்டில் ஒன் பாட். ஓகே, ஸ்டியூ பண்ணலாம், கிச்சடி, எக்கச்சக்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் லிமிடேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சம் கைண்ட் ஆஃப் ஃபேவரட் கூட இருக்கலாம் ஒன் பாட்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? ரம்ஜான் நோம்பு கஞ்சி எல்லா விதத்துலயும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரம்ஜான் நோம்பு கஞ்சி வந்து வெஜிடேரியனாகவும் பண்ணலாம், நல்ல தண்ணியா சாதம் பருப்பு, அதுக்கான அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் மாறும். கோஸ்டல் டவுன் பக்கம் இருந்தாங்கன்னா அதுல தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அதுல மட்டன் மின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியதுதான். இதுல ஒரு வேலையே கிடையாது. ஆனா ஈஸியஸ்ட், ஹைலி நியூட்ரிட்டிவ், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஃபேட்டுக்கு ஃபேட் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அந்த அரோமேட்டிக்ஸ் இருக்கு. தேங்காய் பால் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஃபேட் இருக்கு. ஸோ இட்ஸ் இன்க்ரெடிபிளி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஒன் பாட். இப்போ ஷோல வந்து ஒரு பர்சன் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணா தி பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களோட சஜஷன் சார்? அவங்ககிட்ட வந்து ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் முதல்ல இருந்தால் தான் அவங்க வர முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கிச்சன் சமையல்ல வந்து ஒரு பேஷன், ஒரு ஒப்சஷன் இருக்கணும், ஒரு வெறி வேணும். அவங்களுக்கு சமையல்ல சாதனை செய்யணும்ங்கிறது ஒரு வெறி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளேயே வரவே முடியும். வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறவங்க ஒண்ணுமே கத்துக்க மாட்டாங்க. எனக்கு எது தெரியணும்னு எனக்கு தெரியல, நான் எல்லாமே கத்துக்க விரும்புறேன்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்லா சாதிச்சு ரொம்ப நல்லா மேல எடுத்துக்க வரலாம். ஓப்பன் மைண்டட்னஸ், ஒரு பேஷன் டு குக், ஓகே, அண்ட் இன்க்யூசிட்டிவ்னஸ். அதாவது வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். இது பண்ணா எப்படி இருக்கும், இதோட இது இப்படி பண்ணா எப்படி இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாங்கன்னா they will always succeed. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா எந்த ஹோம் குக்கும் பதட்டப்படுவாங்க. பதட்டப்படுறது தப்பு கிடையாது. பதட்டப்பட்டுட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து பதட்டப்பட்டுட்டு அடுத்து மூவ் ஆகணும். ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து மூவ் பண்ணாங்கன்னா they will do very very well. நிறைய படங்கள்ல நான் பார்த்துருக்கிறோம். அன்னபூர்ணி ஆகட்டும், ஃபாரின்ல வந்து நிறைய மூவிஸ் வந்திருக்கு, கொரியன்ல ஆகட்டும், நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதுல வந்து நிறைய விதமான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இனோவேட்டிவா வந்து பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப இனோவேட்டிவானது, அது மாதிரி இந்த இதுல ரொம்ப இனோவேட்டிவா வந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது? நான் ரீசெண்டா ஒரு பாப்அப் ஷோல பண்ண டிஷ் என்னன்னா டெண்டர் கோகனட் ரசம், அதாவது சிக்கனோட சேர்த்து. ஸோ அதை சர்வ் பண்ண விதமே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் பண்ணேன். ஸோ சிக்கன் அண்ட் கொரியாண்டர் மின்ஸ் பண்ணி ஒரு குவினல் மாதிரி பண்ணி அந்த ரசமை லைட்டாக அது மேலே போர் பண்ணோம். அண்ட் கீழே வந்து கோகனட் ஆஷ் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணி, ஸோ அந்த சூப் போர் பண்ணும்போது அப்படியே அந்த பிளாக் கலர்ல இருக்கிற கோகனட் ஆஷோட ஆயில் அப்படியே ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு தியேட்ரிக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது இல்லாம தேங்காவோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும் யூஸ் பண்ணோம். அதுல வந்து கொப்பரை யூஸ் பண்ணி அதை வந்து சார்கோல் மாதிரி பர்ன் பண்ணி அதுல ஆயில் யூஸ் பண்ணோம். அப்புறம் அந்த உள்ள இருக்கிற தெளிவு அதை வந்து சாப் பண்ணி ஒரு பொரியல் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு டெக்ஸ்டருக்காக யூஸ் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரீசெண்டாக பண்ண ஒரு ஐ வுட் சே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்னோவேஷன்ஸ் தட் ஐ ஹவ் டன் சோ ஃபார். சொல்லும் போதே டெம்ட் ஆகுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா அது வந்து பாக்குறதுக்கு இன்னும் லைப்ரரியா நல்லா இருந்திருக்கும். சத்தியமா இல்லை, இது வரைக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் கொடுத்து இந்த ஹோம் குக்ஸ் வந்து அவங்க பண்ண டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறச்சு ஒவ்வொரு தடவையும் ஐ ஹவ் பீன் சர்ப்ரைஸ் இன் பிளசன்ட் வே. சமைச்சு போயிருக்கேன், அது வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அண்ட் ரொம்பவே பெருமையா இருக்கும். என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ் பண்றாங்களே. இன்ஃபேக்ட் அவங்களே கேட்டிருக்கேன், ஒரு சில பேர் கேட்டிருக்கேன், நீங்க வந்து இந்த ரெசிபி எனக்கு அப்புறமா சொல்லி தருவீங்களான்னு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்க கேட்ட ஏதாவது ஒரு ஷோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஹோம் குக்கா இருக்கும்போது வந்து நிறைய இனோவேட்டிவா ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகும். பட் ஷோஸ்லிங் போது வந்து அவங்க கண்டிப்பா அதுக்காக மெனக்கெடல் எடுத்து கண்டிப்பா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணதுல நீங்க பார்த்து ஒரு எக்ஸைட்டான ஒரு ஃபுட் அந்த மாதிரி? ஆக்சுவலி நிறைய டெய்லி சாப்பிட்ற கம்ஃபர்ட் ஃபுட், நம்ம வீட்டில் செய்கிற கம்ஃபர்ட் ஃபுட்டை நிறைய ஹோம் குக்ஸ் அதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பார்க்குறதுக்கு அந்த டிஷ் மாதிரியே இருக்காது. பட் டேஸ்ட் பண்ணும்போது
வாவ் இது அது மாதிரி டேஸ்ட் ஆகுதுன்னு நாங்க பல தடவை சர்ப்ரைஸ் ஆயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஒரு ஹோல் நியூ அவதார்ல வந்து பாக்குறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சேஃபா நாங்க 3 பேரும் சொல்ற வந்து ஒரே ஒரு டிஷ் என்னன்னா, நீங்க வந்து கூழ் சாப்பிட்டுருப்பீங்க, கண்டிப்பாங்க சார். ஒரு கஞ்சி சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே, பொறுத்து பாருங்க, நான் சொல்றது புரியும். ஓகே சார்.